ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடுப்பேத்துறார் மயிலாடுன்ற மாதிரி தான் குட்டீஸ் இன்னைக்கு ரொம்பவே கடுப்பேற்றிட்டாங்க. அதுவும் அந்த பெட்டு மேலே எங்கே இருக்க குப்பியை எடுத்துகிட்டு வந்து போட்டு என்ன தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்களோ தெரியல. ஆனால் டெய்லி திரும்ப ஆராய்ச்சி பண்ணுறதே அதை எடுத்து வைக்க, இதில் என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு புரியல. வீடு என்னைக்கு அலங்கோலமாக இருக்கும் அன்றைக்கி தான் யாராச்சும் கெஸ்ட்டு வருவாங்க. நமக்கும் ரொம்ப சங்கடமாக போயிடும், நம்ம வீடு சரியாக வச்சுக்கலையே அப்படி வச்சுக்கலையேன்னு சொல்லிட்டு. மிக்ஸி ரிப்பேர் ஆனதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. லெமன் யூஸ் பண்ணாமல் புளி தண்ணி யூஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண வச்சோன்னா மீன் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எல்லாம் கரைச்சி பாட்டி ஸ்டைலில் தான் ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறேன். அம்மா அரைச்சி கொடுக்குற மசாலா இருந்துச்சுன்னா நான் உலகத்தில் எந்த மூளைக்கு வேணால் போய் சர்வை பண்ணிவிடுவேன். அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். காரசாரமாக புளிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒன்று மாங்காய் தான் மிஸ் ஆகிடுச்சு. கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நிறைவேறுன்னு நினைக்கிறேன். சண்டே எனக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு. அதுவும் பொன்னி அரிசி ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. பாய்.